வளத்துடன். என்னங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் சந்தோஷமா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 108வது நாளுங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, தோசை தாங்க சாப்பிட்டேன். 2 தோசைய வந்து ஒரு தோசைய வந்து நல்லா பீட்ரூட் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தோசை வந்து கருவேப்பில பொடி மட்டும் போட்டு சாப்பிட்டேன். ஸோ இந்த 2 தோசை சாப்பிட்டது நல்லா வயிறு ஃபில்லிங்கா இருந்துச்சுங்க. அதுக்கு தொட்டுக்க வந்து சிம்பிளா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க இந்த காம்பினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 12, 1 மணி போல வந்து ஒரு இளநீ மட்டும் குடிச்சேங்க. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சுங்க. சரி டெய்லி நம்மளாவே செஞ்சு செஞ்சு சாப்பிடுறோமே போர் அடிக்குது அப்படின்னு எனக்கு மட்டும் வீட்ல மத்தவங்களுக்குலாம் சாப்பாடு எல்லாமே பண்ணியாச்சுங்க. ஸோ எனக்கு மட்டும் ஒரு பிரியாணி மட்டும் வாங்கி சாப்பிட்டேங்க. உண்மையிலேயே நமக்கு எத்தன தடவ பட்டாலுமே நமக்கு அறிவுங்கிறதே வராதுங்க. ஸோ எத்தன தடவ நம்ம கடையில வாங்கி சாப்பிட்டாலுமே வந்து அது என்னன்னு தெரியல. நம்ம வாங்குறப்ப தான் அவங்க டேஸ்ட் கம்மியா பண்ணுவாங்களா? இல்ல உப்பு போடுவாங்களா? என்னன்னு தெரியாது. பட் ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து நான் ஸ்ட்ரிக்ட்டா வந்து கடையில எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேங்க. பார்ப்போம் அது எத்தன நாளைக்கு தாக்கு பிடிக்கும்னு பார்ப்போம். ஸோ நீங்க இந்த மாரி முடிவெடுத்து அது ஃப்ளாப்பா இருக்கா? இல்ல சக்சஸ் ஆயிருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. வாழ்க வளத்துடன்!